என்னோடய தங்கச்சி குட்டி பசங்கள்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சரி ஒரு நாளைக்கு நம்ம வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடைக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா சுற்றிலையும் நல்ல மரம் செடி எல்லாமே இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஹோட்டல் மாதிரி தெரியாது, வீடு மாதிரி தான் இருக்கும். குடும்ப உணவகம்னு போட்டிருந்தாங்க. உண்மையாலுமே டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒயிட் ரைஸு, மட்டன் குழம்பு, அப்புறம் கருவாட்டு குழம்பு, சிக்கன் குழம்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து நாங்கள் மட்டன் கிரேவியும் பள்ளிப்பாளையம் சிக்கன் மிளகா மட்டும் போட்டு வறுத்தது கொஞ்சம் வாங்கிட்டோம். மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே விரும்பி சாப்பிட்டோம். குட்டி பசங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. அப்புறம் ரசம் வந்து 2 விதமாக கொடுத்துருந்தாங்க. பச்சை புளி ரசமும் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் தக்காளி ரசமும் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பச்சை புளி ரசம் தான் ஊற்றி சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஆம்லெட் வாங்கிட்டோம். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து உக்காந்து நல்லா ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். குட்டி பசங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி குரு கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.